இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தான் கூப்பிடுறாங்க. பேசுப்பா. அம்மா, சரிம்மா. என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா பேசினாங்க. அவங்க சொன்னதை கிட்ட அதிர்ச்சியா இருக்கு. என்னாச்சு மாப்ள? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரதா இருந்த சுல்தான் பாய் ஃபேமிலி வரலையா? இன்னொரு நாள் வரதா அம்மா கிட்ட சொன்னாங்களா? அதை தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. உன்னை என்ன சொல்றது? இப்படி மூடக்கூடாதுடி. இப்படி மூடனா நம்ம இப்படி அடிக்கடி வந்து சாப்பிட முடியாது. அப்பப்ப வந்து சாப்பிடணும்ல. இப்படி மூடு, இப்படி மூடு. மா, சாப்பிட்டியா? செம பிரியாணி. நல்லா இருந்துச்சுல? அம்மா பாரு. போலாமா? வா. சூப்பரா இருந்துச்சுமா. முதல்ல அவங்க கிட்ட சர்வசாதாரணமா பேசி கொடுப்போம். அப்புறம் அவங்கள வேற மாதிரி விசாரிப்போம். ஏமா, ஐஸ்கிரீம் ஏதாவது இருக்கா? சில்லுன்னு. இல்லம்மா, பால் பாயசம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? பால் பாயசமா? பால் பாயாசம் பிரியாணி நல்ல காம்பினேஷனே கிடையாது. சாரி, வேண்டாம். அப்ப வேண்டாம். வானதி, என்ன வேண்டாம்னு சொல்றாங்க வானதி? என்ன எல்லாரும் இங்க வந்துட்டீங்க? பசிக்குதா? ஆமாமா, நேரம் ஆகுதுல்ல. சரி, நீங்க சாப்பிடுங்க. நாங்க அப்படியே கிளம்புறோம். மும்தாஜ்மா, அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி? இப்படி எல்லாரும் சுத்தி நின்னா ஆண்டவா. அப்பா, அவங்க தான் சொல்றாங்கல்ல அவசரமா போக வேண்டியிருக்குன்னு. அதான் அவங்க சொல்றாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு. அவங்க போகட்டுமேப்பா. புத்திசாலி பொண்ணு. நாங்க வரோம். கொஞ்சம் இருங்க. எங்க அம்மா இப்பதான் சொன்னாங்க, சுல்தான் பாய் ஃபேமிலி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரலையாம். நீங்க யாரு? உங்க உள் நோக்கம் என்ன? என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, நாங்க யாரோ என்னமோ நினைச்சு நீங்க ஏதோ பேசுறீங்க. நாங்க சுல்தான் பாய் குடும்பம் தான். இல்லடி? ஆமாமா, சுல்தான் பாய் தான் என்னோட வாப்பா. தெரியுமா? எல்லாம் தெரியும். நீ எல்லாம் ஒரு ஃப்ராடுன்னு தெரியும். யாருங்க நீங்க? தான் கேக்குறேன், யார் நீங்க? கிளம்பிடுங்க, பிரச்சனை ஆயிடும். போங்கம்மா. சமந்தி, என்ன சம்மந்தி இதெல்லாம்? அவங்க இப்படிதான் சம்பந்தி. இந்த பொழப்புக்கு மாப்பிள்ள போதும். வந்தோம், சாப்பிட்டோம், கிளம்புறோம்.
வாடி. திருந்தவே மாட்டாங்க போல. அம்மா கிட்ட சொன்னா அவங்க சிரிப்பாங்க. சார், யாருக்காக வெயிட் பண்ற அபி? உங்களுக்காக தான் சார். நீங்க வருவீங்க, சேர்ந்து போலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன எனக்காக காத்துட்டு இருந்தியா? ம், தேங்க்ஸ் அபி. உட்கார். ஓகே சார். சார், ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லா இருக்கு, குடிச்சிருக்கீங்களா? எஸ் அபி, ஐ லவ் ட்ரிங்க்ஸ். என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? முன்னாடி சந்தோஷமா இருக்கிறப்போ எப்பயாவது தான் குடிப்பீங்க, ஆனா இப்போ அடிக்கடி குடிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பரவாயில்லையே, நீயாச்சும் என் மேல அக்கறை காட்டுறியே, ரொம்ப நன்றி. ஏன் சார், ஏன் இப்படி சொல்றீங்க? ஆர்த்தியும் ஆண்டியும் நல்லபடியா தானே உங்களை பாத்துக்கிறாங்க. பாவம், அங்க உங்களுக்காக அவ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ. அவ பேரை கூட சொல்லாத அபி. என்ன பண்ணாளா? நல்லா கஷ்டப்படட்டும், அதான் அவளுக்கு வேணும். அவளால தான் நான் இப்படி ஆனேன். புரியுது சார். அப்பப்போ ஆர்த்தி உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்கிறா. ரீசெண்டா கூட பிரியாணி சாப்பிடறதுக்காக திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து அவமானப்பட்டாங்க. ஆனா இந்த அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு தானே. எனக்கு அது புரியுது சார். ஆனா அதுக்காக நீங்க குடிக்கிறது தான் என்னால ஏத்துக்கவே முடியல சார். திரும்ப திரும்ப சொல்றேன், அவளை பத்தி பேசாத அபி. நான் சொல்றதே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்றத அவ கேட்கவே மாட்றா. எனக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழவும் மாட்றா. அவளை திருத்த என்னால முடியாது. அந்த ஆர்த்தியை திருத்த யாராலையும் முடியாது. இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? என்னதான் இருந்தாலும் அவ உங்களோட வைஃப் இல்ல சார். வைஃப்? பொல்லாத வைஃப். அவ சரியா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஆயிருக்க போறேன்? கம்பெனியை சுத்தி குடும்பத்தை சுத்தி என் மேல மரியாதையே இல்லாம போச்சு. இது எல்லாமே அவளாலதான்.